கனியை புசித்தாயோ, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். குற்றம் செய்தவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய தப்பிதத்திற்கு பொறுப்பேற்கவில்லை. அவர்கள் குற்றம் செய்தாலும் அதற்கான காரணத்தை மற்றவர்கள் மீது சுமத்துகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு ஆதாம், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமிடம், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் ஆதாமின் பாவத்தை அறிந்திருக்கிறார். ஆதாம் தன்னுடைய வாயினால் தான் செய்த பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆதாமும் ஏவாளும் இதுவரையிலும் நிர்வாணிகளாகத்தான் இருந்தார்கள். அப்போது அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்து தங்களை ஒளித்துக் கொள்ளவில்லை. இப்போதோ ஆதாமுக்கு வெட்கமும் பயமும் வந்திருக்கிறது. ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். ஆதாமின் வெட்கத்திற்கும் பயத்திற்கும் காரணம் என்ன என்பது தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். தேவன் ஆதாமை நோக்கி, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார். தாம் விலக்கின கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்தார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். தேவன் நம்முடைய செய்கைகளையும் மனதின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாமே தேவனுக்கு மறைவாயிராமல் பிரத்யட்சமாய் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய பாவங்களை நாமே அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவங்களை பற்றி தேவனுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த பாவங்கள் நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணும்போது நாம் அவற்றை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யாவிட்டால் தேவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நினைத்துவிடக்கூடாது. நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணும்போது நமக்குள்ளே பாவத்தை குறித்த குற்ற உணர்வு ஏற்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். தேவன் தடை பண்ணின கனியை ஸ்திரியானவளே முதலாவதாக புசித்தாள். அவள் தன் புருஷனையும் அந்த கனியை புசிக்குமாறு தூண்டினாள். தடை பண்ணின கனியை புசித்த ஆதாமும் பாவம் செய்திருக்கிறார். அந்த கனியை புசிக்குமாறு அவரை தூண்டின ஏவாளும் பாவம் செய்திருக்கிறாள். தடை பண்ணப்பட்ட கனியை புசிப்பதன் மூலமாக நாம் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். கிருபை நிரம்பிய தேவனுக்கு தீங்கு செய்கிறோம். தடை பண்ணப்பட்ட கனியை மற்றவர்களும் புசிக்க வேண்டும் என்று அவர்களை தூண்டும் போது நாம் சாத்தானின் செயல்களை செய்கிறோம். மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுகிறவர்கள் சாத்தானுடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறார்கள். நாம் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டும் போது அவர்களுடைய பாவங்களுக்கும் நாமே காரணமாய் இருப்போம். அவர்களுடைய அழிவுக்கும் நாம் துணை போவோம். ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தங்கள் பாவங்களை மறைக்கவில்லை. தேவனுக்கு முன்பாக அவர்களால் தங்கள் பாவங்களை மறைக்கவும் முடியாது. தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று அவர்கள் தேவனிடத்தில் வழக்காடவும் இல்லை. அவர்களுடைய பாவம் மறைவாயிராமல் பிரத்யட்சமாயிருக்கிறது. ஆனால் பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய பாவத்திற்கு தாங்களே காரணம் என்பதை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கான காரணத்திற்கு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். ஆதாமும் ஏவாளும் இப்போது நிர்வாணிகளாயும் வெட்கப்படுகிறவர்களாயும் இருந்தாலும் இந்த வெட்கத்திற்கான காரணத்தை மற்றவர்கள் மீது சொல்லுகிறார்கள். ஆதாம் தன்னுடைய பாவத்திற்கு ஏவாளை குற்றப்படுத்துகிறார். பாவம் செய்கிறவர்கள் மீது
தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாகவே வரும். நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய மனச்சாட்சி நம்மை குற்றப்படுத்தும் போது நாம் நம்முடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக போராடக்கூடாது. நம்முடைய பாவமான காரியங்கள் மூலமாக தேவனை கோபப்படுத்தக்கூடாது. நம்முடைய சிநேகிதரையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களையும் பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஆதாம் ஸ்திரீயின் மீது குற்றம் சுமத்தி தன்னுடைய பாவத்தை மறைக்க பார்க்கிறார். அந்த ஸ்திரீயை தந்தது தேவனே என்று கூறி தன்னுடைய பாவத்திற்கான காரணத்தை தேவனிடமே சுமத்துகிறார். தேவன் ஏவாளை தனக்கு தந்திராவிட்டால் தான் பாவம் செய்திருக்க மாட்டார் என்பது ஆதாமின் விவாதம். மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துவது மனுஷருடைய சுபாவம். என்னுடனே இருக்கும்படி என்று ஆதாம் கூறுகிறார். ஏவாள் சோதிக்கப்பட்ட போது ஆதாம் அங்கே இருக்கிறார். ஆதாம் ஏவாளை பாதுகாக்கவில்லை. அவரும் அந்த கனியை புசிக்க விரும்பினார். ஏவாளோடு ஆதாமும் பாவத்திற்கு பங்காளியாகி விட்டார். எனக்கு கொடுத்தாள் என்று கூறுவது என்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட வேண்டும் என்று ஏவாள் கூறினாள் என்று கூறுவது போன்று இருக்கிறது. தேவன் விலக்கினதை புசித்தது முதலாவது பாவத்திற்கு காரணமாயிற்று. தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்து பாவம் செய்தார். ஆனால் ஆதாமோ தன்னுடைய பாவத்திற்கு தானே காரணம் என்பதை அங்கீகரியாமல் அந்த பழியை ஏவாள் மீது போடுகிறார். ஆதாம் தன்னுடைய பாவத்திற்கு தன்னுடைய மனைவியை குற்றப்படுத்துவது மாத்திரமல்ல, தன்னை உருவாக்கின தேவனையே குற்றப்படுத்துகிறார். ஆதாம் தேவனை நோக்கி, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்று சொல்லுகிறார். ஆதாம் தமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும் என்றும் அவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். ஆனால் ஆதாமோ தன்னுடைய பாவத்திற்கு தேவனே காரணம் என்று சொல்லுகிறார். ஆதாம் தேவனை தன்னுடைய பாவத்திற்கு பங்காளியாக்குகிறார். தேவனே தனக்கு ஸ்திரியானவளை தந்தார் என்றும் அந்த ஸ்திரியானவள் தனக்கு கனியை கொடுத்தாள் என்றும் ஆதாம் சொல்லுகிறார். ஆதாமைப் போலவே நாமும் பல சமயங்களில் நம்முடைய கஷ்டத்திற்கு தேவனே காரணம் என்று சொல்லுகிறோம். நாம் சோதிக்கப்படும் போது தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று உடனே சொல்லிவிடுகிறோம். நம்முடைய சோதனைகளுக்கு நாமே காரணமாய் இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று சொல்லி தேவன் மீது பழியை போடுகிறோம். தேவனுடைய கிருபைகளை நாம் தப்பிதமாக பயன்படுத்தி அவருடைய பிரமாணத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். கர்த்தர் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரம். இந்த வரங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் பரிசுத்தவான்களின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி வினோதமாகவும் தவறான வழிகளிலும் சிந்தனை செய்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. ஆதாம் ஏவாளை குற்றப்படுத்தியது போல ஏவாள் சர்ப்பத்தை குற்றப்படுத்துகிறாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று ஸ்திரியானவள் சொல்லுகிறாள். பாவம் கொடிய விஷம் போன்றது. அதை யாரும் அங்கீகரிக்கவோ அல்லது அதை சொந்தமாக்கிக் கொள்ளவோ விரும்புவதில்லை. பாவம் செய்தவர்கள் தங்களுடைய பாவத்தை அங்கீகரிப்பதில்லை. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றான். சாத்தானுடைய சோதனைகள் எல்லாம் தந்திரமானது. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மாய்மாலமானது. பாவம் நம்மை வஞ்சிப்பதினால் நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. இதனால் நாம் துணிகரமாய் பொய் சொல்லுகிறோம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ரோமர் 7:11. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரெயர் 3:13. சாத்தான் நம்மை சோதித்தாலும் அவன் நம்மை வஞ்சித்தாலும் அவனே நம்மை மோசம் போக்கினாலும் நம்முடைய பாவத்திற்கு நாமே காரணம். சாத்தான் மீது பழியை தூக்கி போட்டு தேவனுக்கு முன்பாக நம்மை நியாயப்படுத்த முடியாது.
சாத்தான் சோதனைக்காரனாய் இருந்தாலும் நாமே பாவிகளாய் இருக்கிறோம். நம்முடைய பாவத்தின் இச்சைகளே நம்மை பாவம் செய்யுமாறு தூண்டுகிறது. பாவம் நம்மை வஞ்சிக்கிறது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-15